ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம திவாகருக்கு இனிமேல் வரக்கூடிய வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிற வாரமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து இங்கே சொல்லிக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் திவாகருக்கு ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவர் வந்து ஃபஸ்ட்டு சேவ் ஆகிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து அது நடக்கலை. ஆனால் கைத்தட்டல் வந்துருச்சு. ஸோ எப்படிலாம் கேம் ஆட போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். பட் விஜய் சேதுபதி அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கையிலே இருந்தது. ஆனால் அவர் வந்து டக்குன்னு தூக்கி போட்டு உடச்ச மாதிரி உடச்சி விட்டார் மனுஷன். சரி, என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து விஜய் சேதுபதிக்கு நிறைய டாபிக்ஸ் வந்து இருந்ததே கிடையாது ஒரு வாரத்துக்கு, ஃபஸ்ட்டு ஒரு வாரத்தில். ஆனால் இந்த வீட்டில் பயங்கரமான டாபிக்ஸ் வந்து இருந்தது. கமருதீன் இஷ்யூவாக இருக்கட்டும், கெமி, கனி, சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் மனுஷன் வந்து எதுவும் பண்ணாமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை அடிச்சுட்டு திவாகரை வந்து கொஞ்சம் பாராட்டுற பாராட்டி அவரை வந்து சும்மா திட்டிகிட்டே வந்து போயிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், திவாகருக்கு வந்து நிறைய கைதட்டல் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ முதல்ல திவாகருக்கு நம்மளை எப்படி பிராண்ட் பண்ணாங்க, இப்போ நானே வீடியோ போட்ட நானே, இல்லை நீங்கள் பார்க்குற நீங்களே, உங்களுடைய கோணம் எப்படி இருந்தது திவாகருக்கு? சரி, இவன் வந்து என்ன ஆக போகுது, வேஸ்ட்டுடா, அவன் வந்து உயிர் எடுத்து தொலைறாங்க, ஐயோ பேசியே சாவடிப்பான், இல்லை நடிச்சே சாவடிப்பான் மாதிரி நடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் பிக் பாஸ்குள்ள இந்த ஒரு வாரத்தில் வாட்டர்மெலன் அவர்கள் 3 வாரம் கொஞ்சம் இரிட்டேட் இருந்துச்சு. ஆனால் அந்த வாட்டர்மெலன் அகாடமின்னு ஒரு ஆரம்பிச்சார் பாருங்க, அதுலேருந்து அவருக்கு வந்து 80s டைலாக்லேருந்து இப்போ வரைக்கும் 2025 வரைக்கும் பேசுகிற ஹீரோஸ் யார் டைலாக்னாலும் முழுசாக பேசி அவர் நடித்த அந்த விதம் அப்படிங்கிறது வந்து நிஜமாகவே நிறைய பேருக்கு தூக்கம் போயிருக்கும். ஏன்னா ஒரு நடிகனாக ட்ரை பண்ணுறவனுக்கு அப்படி ஒரு நடிப்பை பார்த்துட்டு ஐயோ என்னடா அது நம்மளே முடியாதே அவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தோணியிருக்கும். சரியா, ஒரு நல்ல நடிகனுக்கே சொல்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு திவாகர் அவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தால். ஆனால் அவர் கண்ணு மட்டும்தான் அவருக்கு மைனஸ். நான் நேரில் போய் பார்த்தா கண்டிப்பாக சொல்லுவேன் அவர்கிட்ட. ஏன்னா கண் மேலே கீழே குருட்டும் போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்சில் அந்த கண் வந்து ரொம்ப விகாரமாக தெரியுது. அது ஒன்று தான் அவருக்கு வந்து கண்ணி பண்ணிக்கணும். மற்றபடி நடிப்பை தாண்டி அவருடைய டைலாக்கு, அவருடைய ப்ரெசன்டேஷன், அவருடைய அந்த டிக்னிட்டி எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. இன்னொன்று ரொம்ப சீப்பான ஆள், சும்மா சண்டை போட்டு கத்தி விட்ருவான், சீப்பான வார்த்தை யூஸ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுவும் வந்து இல்லை. ஹீ இஸ் அ வெரி ஜெம் ஆஃப் த பர்சன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு வார்த்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட பயங்கரமாக நீங்கள் உத்வேகத்துடன் அவனை திட்டி கிழிக்கிறீங்கன்னா கூட, என்னப்பா அப்படிலாம் பேசாதப்பா தம்பி, நீ தான் அவ்வளோதான்ப்பா அப்படின்ற மாதிரி, நான் சொல்கிறதே கேட்க மாட்டேப்பா நீ அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக ஒரு பேட் வேர்டு கூட போப்பா வாப்பா போயா வாயா இவ்வளோதான் வந்துருக்கே தவிர போடா வாடான்னு கூட இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததில்லை. இத்தனைக்கும் கம்பெனி வந்து இவரோட சின்ன பையன்தான். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து வந்ததில்லை. ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே திவாகர்கிட்ட வந்து மனதை ஈர்த்துது. ஓகே, அடுத்து அவர் முடிச்சுட்டு இந்த வாரத்தை நெருங்கும் பொழுது மக்களுடைய கைதட்டல் வந்து அதிகமாகிடுச்சு. ஓட்டிங்கில் கீழே இருந்த திவாகர் 4,000 இருந்த திவாகர் டக்குன்னு முன்னேறி முதலிடத்துக்கு வந்து ஆடியன்ஸோடைய பல்ஸை வந்து இப்போ நிற்கிறாரே அப்படின்றது அவருக்கு இருக்குது. அதான் விஜய் சேதுபதி என்ன பண்ணிட்டார் பாருங்கள், திவாகர் சொன்னது, அதாவது திவாகர் வந்து கண்ட்ரி குரூப் சொன்னார்ல, அதுவும் கமருதீன் வந்து திவாகர் திட்டினதும் எஃப்ஜே அரைஞ்சிருவேன் வெட்டிடுவேன்னு சொன்னது ஒன்றுன்னு சொல்லி நியாயப்படுத்திட்டார். அது எவ்வளோ பெரிய அசிங்கம் பாருங்கள் விஜய் சேதுபதி. ஸோ இந்த மாதிரி பண்ண உடனே அவரால் என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அசால்ட்டு அப்போ கூட பார்வதி வந்து ஒரு அடி வாங்கிட்டு வரா வெளியே, 50 பேர் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சாக்லேட்டை வாயில் போட்டு 50 பேர் கை தட்டுறதுக்கு நீ எதுக்கு இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற, விட்டு பாரு, நான் உன்னை டைட்டில் இன்னொரு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பாருங்க. அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் பையனுக்கு செம. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்கு இந்த கலாட்டாலேருந்து வெளியே நிறையா யூடியூப் சேனல்லாம் வந்து வீடியோ கிரியேட் பண்ணாங்க தெரியுமா, அவர் வந்து தப்பாக சித்தரிக்கணும், அவருடைய காமெடியை மட்டும் வச்சு சாவடிக்கணும் மக்களுக்கு, இந்த மாதிரி போட்டு காட்டினாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ தும்சமாயிடுச்சு. நான் நினச்சிட்டு இருந்தேன் இவன் கிறுக்கு பையன் தான் அப்படின்னா, உள்ளே போனவனே அவனோட கிறுக்கு பையன் உள்ளே நிறையா பேர் இருக்கான் அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்துட்டோம். ஸோ ஹீ இஸ் வெல் டிசர்வ் டு பி இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாப்ல. ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்ட ஒரு ஆர்க்கு வந்து மாறுது, கேரக்டர் ஆர்க்கு. சினிமாவில் தான் மாறும், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக மாறும், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறும். ஆனால் நெகட்டிவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக மாறி இருக்குது அப்படிங்கிறது திவாகருக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். சரியா, இது வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு ஆகுமான்னு கண்டிப்பாக ஆகும். ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவான், சரி இவர் தான் டாப்பு, இவர் பின்னாடி சுற்றுவோன்னு சொல்லிட்டு இவர் இப்போ இருக்கக்கூடிய பார்வதியை கலட்டி விட்டுட்டு இவர் கூட வந்து வேறு வேணா சுத்த பார்ப்பான்.
சரியா? ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து இது பண்ணுவான். இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவான், சரி திவாகர் தானே நம்மளே இறங்கி போய் அவனை செய்வோம். ஏன்னா அவனை செஞ்சால் நம்ம வந்து அவன் டாப்பில் இருக்கான், இப்போ மக்களுக்கு பிடிக்குது. அவனை ஏதாவது தப்பு பண்ணும்போது நம்ம அடித்தோம்னா நமக்கு ஒரு ஓட்டு வரும் அப்படின்ற மாதிரி இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் திவாகர் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம கண்டஸ்டன்ஸ் உள்ள ஆட போகிறாங்க. விஜய் டெலிவிஷன் இவனுக்கு எப்படி ஒரு சப்போர்ட் வருது, இதை இறக்குறதுக்கு என்னென்ன முடியுமோ அந்தந்த தில்லாலங்கடி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ திவாகருக்கு கண்டிப்பாக அதிர்ச்சி இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் மீண்டு கண்டிப்பாக திவாகர் நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.